இருக்க படமும் ஒன்றா? நீங்களே சொல்லுங்கள். ஏன் ஒன்றும் இல்லை, கொண்டாடுறது அந்த படத்தை மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு பின்னாடி உழைச்ச எல்லா கலைஞர்களும் தான் நாங்கள் பாராட்டுறோம். மழை வெள்ளம் வந்தது, நிறைய செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. அதே செலிபிரிட்டிக்கு ஈக்குவலாக சராசரி மனுஷங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் அது வெளியே வந்ததா? வெளியே வரல. செலிபிரிட்டிங்களா நீங்கள் இருங்க ஆக்டரும் என் படம் கொண்டாட்டத்தில் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு எந்த இசை வெளியீட்டு விழாவையோ சொன்னது இல்லையா? விவேகா, ராயன் படம் சூப்பராக இருந்துச்சு, நீ பார்த்தியா? நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு எதுக்கு அந்த அப்டேட்லாம்? அந்த படம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அட சூப்பராக இருந்துச்சுமா, உனக்கு இன்னுமா படம் தெரில? இந்த அப்டேட்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எனக்கு சிலபஸ் அப்டேட் இருக்கா, அது போதும். அதுதானே இப்போ முக்கியம். அதுக்குன்னே வெறும் சிலபஸ் அப்டேட்டே வச்சு என்ன பண்ண போகிறோம்? நான் வெறும் அதை வச்சேன்னு சொல்லலை. தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ அப்டேட் இருக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா, படம், ஹீரோஸ் அப்படி போய் இது பண்ணுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள். அட வருஷத்தில் ஒரு நாள் நமக்கு பிடிச்ச படத்தை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன கஷ்டத்தை கண்ட நீ? உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் பார்க்குறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கு செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு உங்களை மட்டுமே அது சார்ந்திருந்தால் பரவாயில்ல. இப்போ செலிப்ரேஷன்னா நீங்கள் ஒரு ஹீரோவை செலிப்ரேட் பண்ணிங்க, அமைதியாக உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு தனிப்பட்ட நபரோட செலிப்ரேஷனாக இருக்க வரைக்கும் யாரையும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அது ஒருத்தரை தாண்டி பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தானே ஏதை பண்ணுறீங்க. நாடக கலையை அப்படி கொண்டாடணும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்த படத்தை எப்படி கொண்டாட? இருந்த நாடக கலையும் இன்னைக்கு இருக்க படமும் ஒன்றா? நீங்களே சொல்லுங்கள். ஏன் ஒன்றும் இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். அன்றைக்கி இருந்த படத்தில் நிறைய நல்ல கருத்துக்கள் இருந்தது. இன்றைக்கி எல்லா படமும் நல்ல கருத்தை மட்டும் தான் ஆதரிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல கருத்தோ கெட்ட கருத்தோ எடுத்துக்கிறது எடுக்காத அவங்க இஷ்டம். படத்தில் காட்டுற கெட்ட கருத்தோ அது எதுவும் தெரியாமல் நீங்கள் இப்போ ஒரு படம் செலிப்ரேஷன் சொல்லிட்டு போகிறீங்க. தேவையே இல்லாமல் ஒரு செலிப்ரேஷனுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் முக்கியமான யோசிச்சு பாருங்கள். மொதல் விஷயம், இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ தேவையா? இத்தனை பேர் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம். நாங்கள் கொண்டாடுறது அந்த படத்தை மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு பின்னாடி உழைச்ச எல்லா கலைஞர்களும் தான் நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அந்த படத்தில் பின்னாடி உழைச்ச ஒருத்தரோட ஃபேஸ் கூட முன்னாடி வர்றது இல்லையேக்கா? நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கலாமே. மற்ற கலைஞர்களாக வேணாம், வெறும் ஹீரோயினை வச்சு மட்டும் நம்ம பண்ணலான்னு வச்சுருந்தா அப்போ மற்றவங்களாம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த படம் வெறும் உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் பல கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுதுல்ல. செலிப்ரேட் பண்ணுற எல்லாருமே அதை நினச்சி செலிப்ரேட் பண்ணுறது இல்லையே. இப்போ ஹீரோயின்ஸை செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஏன் அவங்கள இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நான் கொண்டாடணும் தான் கேட்குறேன். ஏன்னா தெரியாமலோ பிடிக்குது பண்ணுறாங்க, இதில் நீ என்ன கஷ்டத்தை கண்ட? எனக்கு என்ன புரியலனா, இப்போ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்குது. ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனாக அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது. அந்த மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ஒரு திறமை இருக்குது. அதை ஒரு திறமையாக நினச்சி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பண்ணுறது வேறு. அதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வெளியே வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம், இப்போ நீ சொன்னல மற்றவங்களுக்கு இருக்க திறமைலாம் அங்கீகரிக்குதா? ஒரு விஷயத்த சொன்னால் நீ சொல்கிறல இந்த தனிப்பட்ட மனிதர்கள் அவர்கள்ட்ட சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பரவும்? இதே நான் சொல்கிற இந்த கலைஞர்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னால் அது எந்த அளவுக்கு 100 மடங்கு அதிகமாக அது பரவும். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு படத்துக்காக தேவையே இல்லாமல் ஒரு ஆடோட உயிரை எடுத்தாங்க. எதுக்காக? அந்த படம் நல்லா வரணும், அந்த படத்தில் நடித்தவங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஆடை வெறும் படத்துக்கு மட்டும் தான் உயிர் எடுக்கிறோமா? ஏன் காது குத்துக்கு நீங்கள் ஆடு வெட்ட? அதுவே தவறுன்னு சொல்லி அதை தான் நான் சொல்கிறேன். அதுவே தவறுன்னு சொல்லிட்டு வர இந்த சிச்சுவேஷனில் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்களே, நீங்கள் தப்பு எந்த இடத்துலையுமே தோணலையா? அதே விஷயத்தை தான் நீங்கள் சொல்கிறீங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அதை அவங்க நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அதையே தான் திரும்பவும் நானும் சொல்கிறேன். தனி மனிதனோட செலிப்ரேஷனாக இருக்குமோ அதை கேட்கல. அதை தாண்டி ஒரு படம் ஒரு படம் செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு செலிப்ரேட் பண்ணுறீங்க. வேலை செய்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை யோசிச்சிங்களா? 1 மணி நேரம்ன்றீங்க, 1 மணி நேரம்ல எனக்கு இல்லை. அந்த ஒரு நாள் நீ அந்த 1 மணி நேரத்தை பற்றி பேசுகிற, நான் அங்கே பின்னாடி வேலை பார்த்த மற்ற கலைஞர்களுடைய 6 மாச உழைப்பை நான் பேசுகிறேன். அவங்களுக்கு அதை நீ பாராட்டுற விதமா இந்த படத்தை இப்படி பண்ணால் தப்பு இல்லைல்ல? இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து அந்த இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா? அம்மா அப்பாவோட பர்த்டே டேட் கூட தெரியாது. ஆனால் எந்த ஹீரோட மூவி எந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும். இதனால என்ன நினைக்கிறீங்க பண்றாங்களே? அப்ப பெத்த அம்மா அப்பாவுக்கு கிடைக்காத இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு ஒரு செலிபிரிட்டிஸ்க்கு கொடுக்கணும்னு நான் சொல்றேன். வெறும் செலிபிரிட்டிஸ் பார்க்கறல, அவங்க செய்யற இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீ நோக்குறியே தவிர மற்ற இந்த விஷயம் அவங்க ஹெல்ப் பண்றது, அவங்க இப்போ பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் நடத்துறது. ஏன் இப்போ நம்ம விஜய் கூட என்ன பண்ணாரு? 12th 11th நல்ல மார்க்ஸ் எடுத்த பசங்களுக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்தாருல. உனக்கு அதெல்லாம் பார்த்து இதுவாக தெரியல, வெறும்
செய்யற அந்த கொண்டாட்டங்கள் மட்டும் தான் தப்பா தெரியுதா? சரி, மழை வெள்ளம் வந்தது, நிறைய செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அதே செலிபிரிட்டிக்கு ஈக்குவலா சராசரி மனுஷங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அது வெளியே வந்ததா? வெளியே வரல. ஏன்னா செலிபிரிட்டிஸ் ஏன்னா அவங்க செஞ்சவங்க செலிபிரிட்டிஸ் வெளியே வந்திருக்கு. இங்க அவங்கள விடவும் சரி, இல்ல அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு சராசரி மனுஷன் பண்ண ஹெல்ப் வெளியே வரல. ரெண்டாவது நிமிஷம் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க சொல்றீங்களா அப்ப மத்த யாரோட ஹெல்ப்பும் வெளியவே வரலன்னு? ஆமா, ஒரு அப்ப மீடியா பர்சன் கிடைக்கிற அங்கீகாரம் ஒரு நார்மல் பர்சன் பண்ண வரல. அப்ப எந்த போலீஸ்காரங்களும் அந்த வெள்ளம் டைம்ல வந்து எந்த அவார்டும் வாங்கல. நீங்க இப்ப சொன்னது வந்து ஒரு செலிபிரிட்டி, நான் பேசுறது நார்மல். நீங்க சொன்ன செலிபிரிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாக்குற கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்குன்னா வெறும் கலைத்துறையில இருக்கவங்க மட்டும்தான் அப்படின்னு பாக்குறீங்களே தவிர மொத்தமா எத்தனை பேருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? எவ்வளவு பேர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அடுத்து விஜய் சார் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னீங்க. சரி, இன்னைக்கு விஜய் சார் ஹெல்ப் பண்றாரு, நான் ஓகே, அது ஓகே. ஆனா அப்ப அதுக்கு முன்னாடிலாம் யார் ஹெல்ப் பண்ணி படிச்சீங்க? அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் எப்படி படிச்சாங்க? செலிபிரிட்டிஸ் அவார்ட் கொடுக்குறாங்க இல்லையே, அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் எப்படி படிச்சிருப்பாங்க? நான் இப்போ அவர் கொடுத்தனால நாங்க படிக்கிறோம்னு சொல்லவே இல்லையே. கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? அப்ப அது கொடுக்கறனால நாங்க படிக்கிறோம்னு சொல்ல. அவங்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க இந்த 2 வருஷத்தை பத்தியே பேசுறீங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி படிச்சாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன். நானும் அதான் சொல்றேன். நான் அவங்க படிச்சாங்கன்னு சொல்லல, அவங்க படிச்சதுனால இவர் கொடுத்தாரு சொல்ல. இவராலதான் எல்லாரும் படிக்கிறாங்கன்னு நான் சொல்லல. உங்களோட பாயிண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்லணும். உங்களோட செலிப்ரேஷனா இருக்கும்போது நீங்க வீட்டுக்குள்ள பண்ணும்போது இல்ல நீங்க மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீ ஏன் பண்றேன்னு சொல்லி கேட்கல வச்சு நான் எதுக்கு என் போஸ்டர் வச்சு நான் அதுல பால் ஊத்த போறேன்? மத்தவங்களுக்கு எதுக்கு பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற மாதிரி இப்படி ஒரு செலிப்ரேஷன் நான் கேக்குறேன். நானும் அந்த பாயிண்ட் திருப்பி இப்பதான் சொல்றேன். அது வெறும் நீ ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்றதை மட்டும் தான் பாக்குற. மத்த கலைஞர்களை அது எப்படி ப்ரொமோட் பண்றது நீ பார்க்க மாட்டற. கலைஞர்கள் எவ்வளோ தூரத்தில் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரோட் சைடுனா அப்போ தான் அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. தினமும் உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஒரு நாள் போதே, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்போது 6 மாதம் உழைச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கலையா? அது என்ன அங்கீகாரத்தை நீங்கள் சைலண்டாக பார்த்துட்டு ஒரு நல்ல முறையில் செலிப்ரேஷன் தப்பு இல்லையே. ஓகே ஓகே, அப்போ சைலண்டாக வச்சு கொடுத்து இல்லை ஒரு நிமிஷம். செலிப்ரேஷன் சொல்கிறீங்க. கில்லி மூவி வந்து ரீரிலீஸ் ஆச்சு. அது எத்தனை நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ரீரிலீஸை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அமைதியாக போய் பார்த்துட்டு வரதில்ல, அதனால கிடைக்கிற செலிப்ரேஷன் இல்லாமல் போயிடுமா? ஒரு தேட்டர் அங்கே இருக்க சேர்ஸ் எல்லாம் உடச்சி இது எங்கேயாச்சும் செலிப்ரேஷன் சொல்லி நீங்கள் ஒத்துப்பீங்களா? அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விதம் இதான் வேற. எப்படிக்கா அவங்களால இப்படி சொல்ல முடியுது? செலிப்ரேஷனை வெளிப்படுத்துற விதம் வந்து ஒரு பொருள் உடச்சி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சில பேர் வந்து பண்ண விஷயத்த மட்டும் சொல்றீங்களே, பல பேர் நல்ல விதமாகவும் அந்த படத்தை போய் பார்த்தாங்களே, ஏன் அவங்களாம் உங்களுக்கு சொல்ல தோணல? நல்லது பண்றது வெளியே வரல, இந்த கெட்டது தானே வெளியே வந்து. அத கெட்டதா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அத மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றது தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். வெறும் டிஸ்டர்ப் பண்றது தான பாக்குறீங்க நீங்க. அப்ப நீங்க வெறும் நல்லது பண்றது மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், வெறும் கெட்டதை மட்டும் நீங்க பாக்குறத தவிர கொஞ்சம் நல்ல விஷயம் பார்க்கலாம்ல. எத்தனை பேர் அமைதியா போய் அந்த படத்தை பார்த்தாங்க, எத்தனை நாள் திருப்பி அந்த படம் ரிலீஸ் ஆனமே திருப்பி போய் எத்தனை பேர் பார்த்தாங்க. ஆனா அதனால அந்த பாதிப்பை நீங்க ஈடு கட்டிட முடியுமா? பாதிப்பு என்ன, ஒரு தியேட்டர் ஸ்கிரீன் வச்சாங்களா, வேற என்ன பண்ணாங்க? அது அப்ப பெருசு இல்லையா? நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கரெக்டா இருக்கீங்க, நாங்க பண்றது கரெக்ட் தான். ஒரு நாள் செலிப்ரேஷன்னால அது செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணலன்னா என்ன ஆயிடும்? ஒரு நாள் செலிப்ரேஷன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் வந்து மீடியா நீங்க பாக்குற விதம். நீங்க பாக்குற போது அவங்களுக்கு இதனால அதுக்கு பின்னாடி உழைச்சாங்க. சரி உழைச்சாங்கன்னு சொல்றீங்களே, ஓகே. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் வந்து டூப் இல்லாமல் பண்ணுவாங்க. பட் ஒரு சில சீன்ஸ் வந்து டூப்போட பண்ணுவாங்க. ஆனால் அந்த டூப் பண்ண கலைஞர் அவங்க வெளியே வராங்களா? இல்லை இல்லை. இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அந்த வந்து போஸ்ட் அடிச்சு நம்ம சந்தோஷம் கொண்டாடுறது எல்லாமே அந்த தெரியாத அந்த கலைஞர்களையும் பாராட்டுற விதமாக தானே சொன்னேன். இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்குதா கிடைக்கலையான்றீங்க. அங்கீகாரம் கிடைக்குதுன்றது அமைதியான செலிப்ரேஷன் பண்ணிட்டு 4 பேருக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போகலாம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 2 கோடி வச்சு சம்பாதிச்சு படம் எடுத்து நாங்கள் வந்து 2 ரூபாய் ஸ்வீட்டை வாங்கி சாக்லேட் வாங்கி எல்லாத்தையும் தரதா? நீங்க என்ன தெரியுமா, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. பாதி பேருக்கு அது பின்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு அங்கீகாரம் சொல்லிட்டு, ஆனா அன்னைக்கு கண் எதிர்க்க நிறைய பேருக்கு வேலை போகுது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன வேலை போகுது போகட்டும்ன்றீங்களா? அப்பனா 1 மணி நேரம் போறதுனால என்ன தப்பு? இப்போ அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு தெரியாது. இப்ப அந்த பால் ஊத்தி செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பால் இல்லாதவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஸோ அப்படியே இப்ப நீங்க சொல்றது அந்த 1 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது? அன்னைக்கு வர காசுல தான் தனக்கு வாழ்வாதாரம்னு சொல்றவங்களுக்கு அதோட வேல்யூ புரியும். அப்பப்போ கேட்டு பாருங்க. தெரியல எங்க நிஜத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்ணா போய் கல்லெடுத்து அடிக்கிறானா? எங்க அடிக்கிறான்? எல்லா ஹீரோஸுமே படத்துல நிக்கிற மாதிரி ரியல்ல எல்லாருமே கிடையாதுல. இங்க எத்தனையோ ரியல் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த செலிப்ரேஷன் இன்ஸ்பயர் ஆனவங்க யாரும் இல்லன்றீங்களா நீங்க? வெகு சிலர் தானே. நம்ம கேட்டுக்கோங்கக்கா. நீங்க சொல்ல வர்றது நான் திரைக்கலைஞர்ல செலிப்ரேஷன் பண்ண வேணா நான் ஆரம்பத்துல இருந்து எங்கேயுமே நான் சொல்லல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் திரைக்கலைஞர்ல கொண்டாட வேணாம்னு கொண்டாட வேணாம்னு சொன்னது பொறுமையான
ஒரு அமைதியான விதத்தில் கொண்டாடினா என்னன்னா இருங்களேன், அந்த மூவி தேட்டர் ஒரு ஸ்க்ரீன் தேட்டர் தான் போச்சுன்னு சொன்னீங்க. அந்த ஒரு ஸ்க்ரீன் தேட்டர் போனது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஒரு தேட்டரோட ஓனருக்கு அது பெரிய விஷயம். அந்த தேட்டர் ஓனருக்கு அதுதான் பெரிய விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 1 மணி நேரம் சம்பளம் அந்த ஒர்க் போனால் என்ன நினைக்கிறீங்க? அந்த 1 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சு அந்த இடத்துல நமக்கு இல்லைனா தான் அப்போ அந்த வேல்யூ தெரிய வரும். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது ஒன்று தான், செலிப்ரேஷன்ற பேரில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு விஷயத்த பண்ணுங்க. ரீசெண்டாக டெய்லி நடக்குதா? நீங்கள் சொல்கிறீங்க டெய்லி நாங்கள் வந்து உட்காந்து ஒரு பாக்கெட் வாங்கி ஊற்றினே இருப்போமா? அந்த ஒரு நாள் கூட எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? அந்த ஒரு நாள் தானே அக்செப்ட் பண்ணிட்டு போங்கன்றீங்க. எதுக்காக இன்னொருத்தருக்காக நாம அக்செப்ட் பண்ணணும்? நடிக்கிறவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதை செலிப்ரேட் பண்ண பேரை மட்டும் திருப்பி சொல்கிறீங்களே தவிர அதை பண்ணாமல் அமைதியாக போயிட்டு இருந்த 400 பேரை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் இப்போ அதுக்கு நான் பண்ணுறவங்கள தான் நான் சொல்ல முடியும். ஆமாம், ஏன் பண்ணுற 4% தானே உங்களுக்கு கிடைக்குது கையில், அதனால் அதை பண்ணுற 4% வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் திரைக்கலைஞருக்கு உதவி பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. அதே உதவியை சராசரி மனுஷங்க பண்ணால் வெளிவருதா? அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன். திருப்பி நீங்க அந்த 4 பாயிண்ட்டை திருப்பி உங்களுக்கு ஒன்று தெரியுதா? 1 மணி நேரத்தில் என்ன ஆயிடுப்போது? அவங்க ஹெல்ப் பண்ண என் பாயிண்ட்ஸ் எதுவுமே நான் முன்வைக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே நீங்க சொல்றதை நான் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஹென்ஸ் நீங்க சொல்றதை டிஃபெண்ட் பண்ணணும்னா நான் இந்த 4 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதுதான்க்கா நானும் சொல்ல வர்றது ஒன்று தான். நீங்கள் செலிப்ரேஷன் வேண்டாம் நான் சொல்லலை, பொறுமையான விதத்தில் போங்க. அதில் என்ன பிரச்சனை வந்துட போகுது? பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி போய் கொண்டாடுறது பிடிச்சிருக்குன்னா அவங்க பண்ணட்டும். ரொம்ப நாளாக பண்ண போகிறது இல்லை, ஒரு நாள் தானே பண்ண போகிறாங்க. சேம் டைம் அதெல்லாம் பண்ணாமல் அமைதியாக போய் படத்தை என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி இங்கே பேசவே இல்லையா? பண்ணுறவங்கள தான் நான் பேசுகிறேன். பண்ணுறவங்கள மட்டும்தானே டாப்பிக்கு, பண்ணாதவங்கள டாபிக் என்னவோ அதை ரிலவெண்ட்டாக தானே பேசணும். பண்ணுறவங்க தான் எங்கள் பிரச்சனை. அது பண்ணுறவங்களால எவ்வளோ பிரச்சனை. அப்போ என்ன பண்ணலாம்? பண்ணுறவங்கள என்ன கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? ஓகே, யாரும் எதுவும் பண்ணாதீங்கப்பா, எல்லாம் வீட்லேயே உட்காந்துக்கோங்க, சன் டிவியில் போடுவான் போனால் இப்படி உட்காந்து பார்த்துருங்க. நான் சொல்கிறது அது எனக்கு தெரியாது. அவங்க தெரியாது. Because you don't have any points to go further. ஆக்டரும் என் படம் கொண்டாட்டத்தில் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு எந்த இசை வெளியீட்டு விழாவையோ சொன்னது இல்லையா? சொல்லியிருக்காங்கல்ல. அதையும் மீறி ரசிகர்கள் நாங்கள் பண்ணுறோன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது எங்கள் வழக்கம், இதை பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதை நாங்கள் ரொம்ப வெறித்தனமாக ரீசன்ட் டைம்ஸில் எங்கள் இடத்துல ரொம்ப வெறித்தனமாக போகுது. இது இப்போ நான் சொன்ன எல்லாமே போயிட்டு தாங்க்கா இருக்குது. சரி, ரசிகர் மன்றம் வச்சுருக்கோம், என்ன அதனால் என்ன பெரிய விஷயம்? என்ன பெரிய விஷயமா? எந்த ரசிகர் மன்றமோ உங்களுக்கு எந்த வெள்ள டைம்லையும் எந்த டைம்லையும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அக்கா, இப்போ ஒரு மாணவர் வாசிப்பு மன்றம் இருக்க ரொட்டீன் ஒர்க் கூட நடிகர் அந்த மன்றத்தில் இல்லையேக்கா. நடிகர் மன்றத்தில் வேற எந்த ஒர்க்கும் இல்லை. கரெக்டா அக்கா? நான் எந்த ஒர்க்கும் இல்லைன்னு சொல்கிறது. இப்போ ஒரு மாணவர் வாசிப்பு மன்றம்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்தடுத்து மாணவர்களுக்கு இந்த ரொட்டீன் ஒர்க். இப்போ நான் சொல்கிறதே இந்த ரசிகர் மன்றம் நீங்கள் வச்சு கரெக்டாக எந்த செலிப்ரேஷன் ரசிகர் மன்றம் வெளியே வந்து தண்ணி வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்டலாம் தண்ணி, அது பேர் என்னது, பானை வச்சுருப்பாங்க. சரி, வச்சு யாருக்கெல்லாம் என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துலையுமே நான் பண்ணலைன்னு சொல்லலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த 4 பாயிண்ட் பண்ணலை, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன உதவி பண்ணியிருக்காங்க அவங்க, எதெல்லாம் யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன ரொட்டீன் ஒர்க் இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த மெயினாக இப்போ சொன்னீங்களே என்னெல்லாம் நடக்குது, இப்போ என்னெல்லாம் பெருசாக வந்து செலிப்ரேஷன் மாதிரி நடந்ததுன்னு கேட்டிங்கல்ல. ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போ சொன்ன எல்லாமே ரீசெண்டாக நடந்தது தான், எதுவும் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் நடந்துடல. ஓகேவா? ஸோ எல்லாமே இப்போ நார்மலாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பர்சனல் ஆக்டர்ன்றவங்க ஒரு தனிப்பட்ட நபர், அவங்களுக்கு ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷனுமோ அது எதுக்கு ஒரு பப்ளிக் நியூஸன்ஸாக மாற்றுறீங்க? இதுக்கப்புறம் அந்த மாதிரி மாற்றிக்காமல் பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல வந்த விஷயம். அதே போல் நீங்கள் வெறும் செய்கிறவங்களை மட்டுமே குத்தம் சொல்லாமல் இருந்தால் அது இன்னும் இது வந்து குத்தம்ன்றது தப்பாக நீங்கள் அதை வந்து கடைசியாக முடிக்கிறீங்க. எங்கேயுமே நான் குத்தம்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன் அது குத்தம்னு சொல்லவே. சரிங்கக்கா, இப்போ ஒரு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது தப்பு இல்லை. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு நாள்ன்றீங்க, அந்த ஒரு நாள் வேலையில் இருந்தால் தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியும். ஸோ நான் தப்புன்னு சொல்லலை, அதை செய்கிற விதம்னு ஒன்று இருக்குது, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப. சரி, ஓகே, விடு, டைம் ஆயிடுச்சு. இதனால் எதுக்கு நமக்குள்ளே சண்டை? நடக்குது.